விடியலைமான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். அதுக்குள்ளே ஒரு வாரம் போனதுன்னு ரொம்ப ஆச்சரியமாகுது. ஒரு நிமிடத்தில் கழித்து உங்களை மறுபடியும் வெள்ளிக்கிழமை பார்ப்பது போன்று எனக்கு அந்த உணர்வு அவ்வளோ வேகமாக போகின்றது. நிறைய பார்க்குறேன், நான் பேசும்போது நிறைய பேர் நோட்ஸ் கூட எழுதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒரே ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் கேட்டு கடைப்பிடித்து வாழ்க்கையை பயனடையும் பொழுது இந்த மெசேஜ் உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் அனைவருக்கும் எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அதை அனைவருக்கும் நீங்கள் சொல்ல வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்டென்ட்டு போட்டுக்கிட்டோம், பலூன் பண்ணிக்கிட்டோம், 3 இடத்துல ஸ்டென்ட்டு போட்டுக்கிட்டோம், கொரோனரி ஸ்டென்ட்டிங் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி நான் கொஞ்சம் இந்த வாரம் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். இந்த கொரோனரி ஸ்டென்ட்டிங்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த இதய ரத்த அடைப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டியூப் கை வழியாகவோ கால் வழியாகவோ அதை அட்மிட் பண்ணி தான் கேத்லாபில் தான் பண்ணோம். அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவுட் பேஷண்ட்லாம் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். இந்த பிசிஐ பர்குண்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன்ஸ் சொல்கிற எல்லா ப்ரொசீஜரும் மயக்க மருந்து கிடையாது, வழியே ஒன்றுமே தெரியாது. பேஷண்ட் டோட்டலாக கான்ஷியஸாக இருக்கணும், அப்போ தான் இந்த ப்ரொசீஜரை பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்டைலில் பார்க்கும் பொழுது என்ன பண்ணிங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு அந்த அடைப்பை பார்த்தோன்னா அந்த அடைப்பை ஒரு சின்ன டியூபை உள்ளே ஒரு ஒயரை உள்ளே பாஸ் பண்ணி அந்த ஒயருக்கு மேலே ஒரு பலூன் வச்சு, அது பலூனுக்கு மேலே ஒரு ஸ்டென்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு வளை இது மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒரு மெட்டலுடைய நம்ம பால் பாயிண்ட் பண்ணல ஸ்ப்ரிங் இருக்கும் பார்த்தீங்களா, அது மெஷ்ஷு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறது பலூன் மேலே இருக்கும். அந்த ஒயர் மேலே அந்த பலூன் வித் ஸ்டென்ட்டு அந்த இரத்த குழாயில் அடைப்பை அந்த இடத்துல போய் வைப்போம். அந்த அடைப்பு மேலே அதை வச்சு அந்த பலூனை கொஞ்சம் கொஞ்சமாக டைலேட் பண்ண உடனே அந்த ஸ்டென்ட்டுன்னு சொல்கிறீங்கள, அந்த வளை மாதிரி இருக்கிறதில்ல, அது ஸ்டென்ட் டைலேட் ஆன உடனே அந்த அடைப்பு அப்படியே சுருக்கமாகி அந்த ஸ்டென்ட்டு அதே இடத்துல வச்சு நாங்கள் பலூனை எடுத்துருவோம், அந்த ஒயரை எடுத்துருவோம். அந்த ஸ்டென்ட்டு அங்கே பர்மனெண்ட்டாக இருக்கும். அதான் பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த ஸ்டென்ட்டிங் ப்ரொசீஜர். சரி, பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி மாத்திரம் பண்ணி அடைப்பு எடுத்துகிட்டு எதுக்கு ஸ்டென்ட்டிங் போகிறேன்னு சொன்னோம்னா, அந்த ஸ்டென்ட்டு போல் மறுபடியும் அந்த இடத்துல அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதான் முக்கியமானது. இந்த ஸ்டென்ட்டு போட்டோன்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், அந்த ஸ்டென்ட்டு வெளியில் மறுபடியும் நாங்கள்ந்து போயிடுமா, வெளில வந்துடுமா? அதில் ஒரு தடவை அந்த இடத்துல கரெக்டான இடத்துல போட்டுட்டோம்னா அந்த ஸ்டென்ட்டு ரத்த குழாய் பர்மனெண்ட் ஆகி ரத்த குழாய் ஒரு பாகமாகவே மாறி ஒரு காலகட்டத்தில் அதை பார்த்து நம்ம தெரியக்கூட கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே செல்லாம் டெவலப் ஆகி அது வெசல் வாலாகவே மாறிவிடும். அதான் பலூன் ஸ்டென்ட்டிங் பேர். இந்த அடைப்பை வர்றதை எடுத்துட்டு அந்த அடைப்பை மறுபடியும் திரும்ப வரதுக்கு தான் ஸ்டென்ட்டிங் பேர். இந்த ஸ்டென்ட்டிங் நிறைய பேர் கேட்பாங்க. சில பேஷண்ட்டுக்கு ஒரு இடத்துல போடுவோம், 2 இடத்துல போடுவோம், 3 இடத்துல. சில பேஷண்ட்டுக்கு 5-6 இடத்துல கூட ஸ்டென்ட்டிங் போடணும். ஸ்டென்ட்டு போடுற அளவு அதிகமாக ஆக விலை கூடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு சில ஹாஸ்பிட்டலில் சீப்பாக பண்ணுறாங்களே, சில ஹாஸ்பிட்டலில் காஸ்ட்லினா எப்படின்னா, அந்த ஸ்டென்ட்டுடைய விலை 30,000லேருந்து 1,30,000 வரைக்கும் இருக்குது. எந்த டாக்டர் எந்த ஸ்டென்ட்டை யூஸ் பண்ணுற வரை விலை கூடிக்கிட்டே போகும். பட் ஜென்ரலாக காஸ்ட்லியான ஸ்டென்ட்டு போட்டால் அந்த 1,20,000 1,30,000 ட்ரக் எலியூட்டிங் ஸ்டென்ட்டுன்னு பேர். அந்த ட்ரக் எலியூட்டிங் ஸ்டென்ட்டு போடும்பொழுது அந்த ஸ்டென்ட்டு போடுற இடத்துல கிளாட்டோ த்ராம்போஸோ வராத பார்த்துக்கிற சக்தி அந்த ஸ்டென்ட்டுக்கு உண்டு.
சீப்பராக போட்டு அது அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்றதுக்காக தான் கொஞ்சம் காஸ்ட்லியான போடுறோம். உதாரணமாக ஒருத்தர் 2 ஸ்டென்ட்டு தேவைப்படுத்தும் வச்சுக்கோங்க, 2,60,000, ஒரு ஸ்டென்ட்டு 1,30,000. இப்போ 3, 4, 5ன்னா அதுக்கேற்ற விலை கூடிக்கிட்டே போயிடும். பட் ஆனால் ஸ்டென்ட்டு போட்டவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். 3 இடத்துல ஸ்டென்ட் போட்டுக்கிட்டேன் சொக்கலிங்கம், வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். நேர்மறை எண்ணங்களான நேர்மறை வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்கவில்லை என்றால், அந்த 3 ஊக்களை கடைப்பிடிக்கவில்லை என்றால், அந்த ஸ்டென்ட்டில் அடைப்பு வருவது கூட இல்லை, அந்த ஸ்டென்ட்டுக்கு மேலேயோ அந்த ஸ்டென்ட்டுக்கு கீழேயோ அடைப்படுவதை தவிர்க்க முடியாது. நிறைய பேர் இந்த ஸ்டென்ட் போட்ட உடனே பர்மனெண்ட் க்யூர் நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிறீங்க. என்னுடைய நோயாளிகள் நிறைய பேர் ஸ்டென்ட்டை போட்டுக்கிட்டு அடைப்போடு வர்றாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை மெடிசின்ஸ் கரெக்டாக சாப்பிட்றாங்க, ஆனால் நேர்மறை மூலம் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க மறந்துட்டிங்கன்னா அந்த ஸ்டென்ட்டெல்லாம் பயனிட்டு போய்விடும். சப்போஸ் யாராவது ஸ்டென்ட்டு போட்டவங்களுக்கு அடைப்பு வந்ததுன்னு நிறைய நோயாளி எங்கிட்ட வராங்க. அவங்க அப்போலேருந்து வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சாங்கன்னா ஸ்டென்ட்டுக்கு மேலேயோ ஸ்டென்ட்டுக்கு கீழேயோ ஸ்டென்ட்டுக்குள்ளே அடைப்பு கூட 1 வருடத்தில் கரைந்து விடும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது மகிழ்ச்சியை தவிர எண்ணங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அவங்கள க்யூர் பண்ணிவிடுவோம். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி இந்த வாரம் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த ஸ்டென்ட்டிங் ப்ரொசீஜரை கூட நான் வீடியோவில் காட்டினேன். நிறைய நேயர்கள் கேட்டதுனால தான் இந்த முயற்சி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறேன். இந்த படத்தை பாருங்களேன், பர்குட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன், அதாவது பிசிஐன்னு பேர். இந்த இதய இரத்த குழாய் அடைப்பு ஒன்று தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த அடைப்பு என்ன பண்ண போகிறோம், கை மூலமோ கால் மூலமோ ஒரு சின்ன டியூப் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த டியூப் பாருங்கள், சின்ன ஒயரு. அந்த ஒயரை வந்து அடைப்புக்கு தாண்டி அது உள்ள அந்த கேத்தீட்ரல் லேபில் வந்து ஃப்ளோரோஸ்கோப்பில் வச்சு உள்ளே போட்டுரும். அதை போட்டு இன்னொரு டியூப் பாருங்கள், அந்த பலூனோடு இருக்க ஸ்டென்ட்டை வந்து அந்த ஒயர் மேலே அந்த அடைப்பாண்டை வச்சிடறோம். அந்த பலூன் லோடர் வித் ஸ்டென்ட்டுன்னு பேர். உடனே அந்த பலூனை டைலேட் பண்ண உடனே அந்த ஸ்டென்ட்டு விரிவடைஞ்சு அடைப்பு எடுத்த உடனே அந்த ஒயரு பலூன் ரெண்டுத்தையும் எடுத்துடும். அந்த ஸ்டென்ட்டை அந்த இடத்துல விட்டுரும். அந்த ஸ்டென்ட்டை அங்கே விட்டவுடனே நாளடைவில் அது பர்மனெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டென்ட்டை சுற்றிலும் அந்த இரத்த குழாயை வந்து இரத்த குழாயாக மாறிட்டு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் சீராக இருக்கிற மாதிரி அதை காட்டுறது தான் அது கொரோனரி பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி. மறுபடியும் காட்டுற மாதிரி இதான் மிஞ்சி ரத்த குழாய் ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த அடைப்பை கண்டுபிடிச்ச பிறகு அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டென்ட்டை நம்ம போட்டுக்கிறோம். மறுபடியும் ரீப்ளே பண்ண போகிறேன். அந்த ஒயரை போடுறோம். அந்த ஒயரை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பலூன் வித் ஸ்டென்ட்டு போட்டு அந்த பலூனை டைலேட் பண்ண உடனே அந்த ஸ்டென்ட்டு விரிவடைஞ்சு அந்த அடைப்பை எடுக்குது. அந்த ஸ்டென்ட்டு விரிவடைஞ்ச உடனே ட்ரக் எல்யூட்டிங் ஸ்டென்ட்டு பலூன் எடுத்த உடனே அது பர்மனெண்ட் ஆகிடும். அந்த பலூன் ஸ்டென்ட் வந்து நகரவும் நகராது. பட் ஆனால் எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் எத்தனை ஸ்டென்ட்டு போட்டாலும் தயவுசெய்து மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள், அனைத்தும் டெம்பரரி ப்ரொசீஜர் தவிர பர்மனெண்ட் என்பது வாழ்க்கை முறையை சீரமைத்து வாழ்வது மட்டும்தான். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்று பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் தொடர்பான பிரச்சனைகள் என்பது அது பல்வேறு விதமான துயரங்களினுடைய ஒரு கதையாக நீண்ட காலமாக வரலாற்றில் இருந்திருக்கிறது. முக்கியமாக தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளில் பிழைப்பிற்காக சென்ற, பர்மா போன்ற நாடுகளில் பிழைப்பிற்காக சென்றவர்களுடைய துயரக்கதைகளை எல்லாம் நாம் வரலாற்றில் நாம் கற்றிருக்கிறோம். அதே போல் நீங்கள் அந்த சயாம் ரயில் பாதையில் ஜப்பானுக்கும் அந்த சிங்கப்பூருக்கும் இடையே அந்த ரயில் பாதை போடப்பட்ட அந்த சயாம் மரண ரயில் பாதையில் உயிரை விட்ட
இந்தியர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய வரலாற்றை பற்றியெல்லாம் கூட நாம் படித்திருக்கிறோம். ஆனால் வெளிநாடுகளுக்கு சென்று பணியாற்றக்கூடிய இந்த தமிழர்களினுடைய அவலக்கதைகள் என்பது எங்காவது ஒரு முடிவுறுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மாறாக இதுபோல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் எத்தகைய சூழலில் அங்கு செல்கிறார்கள், எத்தகைய பணிநிலைகளை சந்திக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தகைய ஒரு அவலங்கள் அங்கு காத்திருக்கின்றன என்பது போன்ற பல விஷயங்கள் நம் முன்னால் இருக்கின்றன. அன்றைக்கே அதைத்தான் பாரதி கேட்டிருப்பாய் காற்றே என்று அந்த அயலகத்தில் தள்ளல் படுகிற மலையக தொழிலாளர்களை பற்றி, தேயிலை தோட்டங்களில் வாடுகிற தொழிலாளர்களை பற்றி, பர்மா போன்ற நாடுகளில் வாழ்கிற தொழிலாளர்களை பற்றியெல்லாம் பாரதி எழுதினான். புதுமைப்பித்தன் கூட ஒரு துன்பக்கேணி என்கிற ஒரு கதையை கூட அதில் ஒரு சிறுகதையை கூட எழுதியிருக்கிறார். ஆனால் வேறு வேறு வடிவங்களில் இந்த கதைகள் இன்றைக்கும் கூட நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அண்மையில் சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய அளவிற்கு வேலை இழப்பு ஏற்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் பசியும் பட்டினியுமாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்தன. உண்மையில் வேலை இழந்து வாடுகிறவர்களுடைய எண்ணிக்கை 25,000ற்கு மேல் இருக்கும் என்று கூட அந்த கணக்குகள் சொல்கின்றன. மத்திய அரசு அவர்களை காப்பாற்றுவதற்காக, மீட்டு கொண்டு வருவதற்காக சில முயற்சிகளை எடுத்திருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரே அங்கு சென்றிருக்கிறார் என்பது போன்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு, இப்படி பல விஷயங்களை பற்றி நாம் இங்கே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1970களில் பெருமளவிற்கு தொழிலாளர்கள் இங்கிருந்து சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளுக்கு வேலைக்கு சென்றார்கள். அதாவது இங்கு படித்த மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கோ சென்றபோது இந்த தொழிலாளர்கள், அதாவது ஒரு வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய கல்வி குறைந்த ஏராளமான இளைஞர்கள் தமிழகத்திலிருந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு, நிறைய இஸ்லாமிய நாடுகளுக்கு சென்றார்கள். அதே போல் கேரளத்திலிருந்தும் கூட நிறைய இளைஞர்கள் வேலைக்கு சென்றார்கள். 70களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலாளர் குடியேற்றங்கள் அங்கு நிகழ்ந்தபோது அவர்களுக்கான தேவைகள் அங்கு மிக அதிகமாக இருந்தன. ஏனென்றால் அங்கு கடினமான உடல் உழைப்புகளை செய்வதற்கு அங்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு இளைஞர்கள் முன்வராத போது இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து இளைஞர்கள் பெருமளவிற்கு தொழிலாளர்களாக இறக்குமதி செய்யப்பட்டார்கள். அப்படி செய்யப்பட்டவர்களுக்கு ஓரளவு நல்ல ஊதியமும் கூட அந்த முதல் தலைமுறை தொழிலாளிகளுக்கு வழங்கப்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் உள்நாட்டில் பெருகிய வேலைவாய்ப்பின்மை, இந்தியாவில் பெருகிய கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக அந்த நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பெருமளவிற்கு அதிகரித்தது. அப்படி அதிகரித்த போது அங்கு அந்த நாட்டினுடைய கட்டுமானத்திற்கு, வளர்ச்சிக்கு இந்திய தொழிலாளர்கள் பெருமளவிற்கு உதவினார்கள் என்று சொல்ல வேண்டும். முக்கியமாக பாலைவன நாடாகிய அந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய நவீன நாடாக வளர்த்ததில் இந்திய உழைப்பாளர்களுடைய பங்கு என்பது மிக மிக பெரியது. இந்தியர்களைப் போலவே பிலிப்பைன் நாட்டைச் சேர்ந்தவர்கள், இந்தோனேஷியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று ஏராளமானோர் அங்கு தொழிலாளர்களாக குடியேற்றம் செய்யப்பட்டார்கள். அப்படி செய்யப்பட்டவர்களுடைய வாழ்நிலை என்பது பல சமயங்களில் மிகவும் கடினமானதாக இருந்திருக்கிறது என்பதை தொடர்ந்து செய்திகள் சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றன. குறிப்பாக அவர்களுக்கான அடிப்படையான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் கூட நிறைய நாம் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. முக்கியமாக வீட்டு வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களுடைய பெண்கள் பல்வேறு விதங்களில் உழைப்பு ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் இது போன்ற நாடுகளில் கடுமையாக சுரண்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு துன்பங்கள் அங்கு இழைக்கப்பட்ட போது கூட ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற செய்திகள் எல்லாம் கூட தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தன. இன்னொரு புறம் இந்த அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பார்த்தீர்கள் என்றால் போலி ஏஜெண்டுகள் மூலம் அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை தருவதாக சொல்லி, இன்னொரு புறம் இந்த அவர்களை தவறான அல்லது கடினமான வேலைகளுக்கு கொண்டு போய் அங்கே ஈடுபடுத்துவது, பாலைவனங்களில் ஒட்டகம் மேய்ப்பது அல்லது கடினமான கட்டுமான பணிகளில் கொண்டு போய் விடுவது, இப்படியெல்லாம் பல்வேறு விதமான ஏமாற்று வேலைகளின் மூலம் அங்கு சென்று படாத பாடும் துன்பங்களும் பெற்றவர்களுடைய கதைகள் ஏராளம். அதே போல் இது போன்ற நாடுகளில் வேலைக்கு சென்ற இந்த உடல் உழைப்பு தொழிலாளிகள் மர்மமான முறையில் இறந்து போவது என்பதும் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. நிறைய பேர் அப்படி இறந்து போனவர்கள் இறந்ததற்கான காரணம் தெரியாமல் சடலங்களாக திரும்ப இந்தியாவிற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். அதே போல் அங்கு தாங்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிற தங்களுடைய எஜமானர்களால் மிகப்பெரிய இன்னல்களை அனுபவித்தவர்கள் சொல்லிய கதைகள் எல்லாம் நெஞ்சை உருக்கக்கூடியவை. அந்த அளவிற்கு ஒரு மோசமான சூழல் நிலவுகிற ஒரு நாட்டில் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையின் காரணமாக எப்படியாவது வாழ்க்கையில் மேலே வந்துவிட முடியாதா என்கிற பதட்டத்தில் அந்த நாடுகளில் வேலைக்கு சென்றவர்களுடைய நிலை 90களுக்கு பிறகு மிகவும் ஒரு பலவீனமான நிலையை நோக்கி சென்றது. அதாவது அவர்களுக்கு மிக குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது மட்டுமல்ல, கடினமான பணிகளிலும் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள்.
அவர்களுடைய தொழில் சார்ந்த அல்லது தொழிலாளர் சார்ந்த உரிமைகள் என்பது அங்கு பெருமளவிற்கு பறிக்கப்பட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் தான் சவுதி அரேபியாவில் 2000ற்கு பிறகு அங்கு உள்நாட்டு வேலைவாய்ப்பின்மை பெருகத் தொடங்கியது. முக்கியமாக அங்கு உள்நாட்டில் வேலை இல்லாத இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததும் அந்நிய நாட்டு தொழிலாளர்களுக்கு எதிரான, அதாவது இந்தியா போன்ற நாடுகளில் இருந்த தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு கோஷங்கள் அங்கு வலுப்பெற ஆரம்பித்தன. அதன் மூலமாக இங்கிருந்து உயர் பதவிகளுக்கு, அதாவது நீங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது கல்வி சார்ந்த ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்வார்களே, அது சார்ந்த தொழில்களுக்கு மட்டும் அங்கு சவுதியைச் சேர்ந்தவர்களை அதிகமாக வேலைக்கு எடுத்துக்கொள்வதும், கடும் உடல் உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு அரபு நாடுகளிலிருந்து இங்கிருப்பவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்வதுமான ஒரு போக்கு 2010ற்கு பிறகு தொடர்ந்தது. ஆனால் இப்பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இன்றைக்கு சவுதி அரசாங்கம் சந்தித்து வருகிறது. அது என்னவென்றால், பெட்ரோலிய பொருள்களுடைய விலை என்பது மிகப்பெரிய அளவிற்கு, அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அதன் காரணமாக அவர்களுடைய உள்நாட்டு பொருளாதாரம் பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. சவுதி அரேபியாவை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான தொழில் என்பது கட்டுமான தொழில்தான். குறிப்பாக அரசாங்க நிதியுதவியுடன் செய்யப்படுகிற பிரம்மாண்டமான கட்டுமான பணிகள் தான் அங்கு பெரும் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடியதாக, அந்நிய நாட்டு தொழிலாளர்களுக்கான பெரிய வேலைவாய்ப்புக்குரிய விஷயமாக இருந்தது. இன்றைக்கு அந்த கட்டுமான தொழிலுக்கான நிதியுதவியை சவுதி அரசாங்கம் பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறுத்திவிட்டது. பல நிறுவனங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் மூடிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டன. பல மாதங்களாக அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளப்பாக்கி கூட கொடுக்கப்படவில்லை. உண்ண உணவில்லாமல், இருக்க இடமில்லாமல் 10,000 தொழிலாளர்கள் பாலைவனத்தில் தவிக்க விடப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிற போது அடிப்படையில் 2 கேள்வி எழுகிறது. இதற்கு ஒரு முழுமையான பொறுப்பை அங்கு இருக்கிற அரசுகள் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். அந்த நாட்டில் தொழிலாளர்களுடைய இந்த பாதுகாப்பு, ஒரு நிறுவனம் மூடப்பட்டு விட்டால் அவர்களுக்கான சம்பளப்பாக்கி, அவர்களுக்கான ஒரு உதவித்தொகைகள், அதே போல் அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் நாடுகளுக்கு திரும்பி வருவது போன்ற பல விஷயங்களை அந்த அரசுகள் செய்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறியவில்லை. இந்திய அரசு போன்றவையும் கூட ஒரு விதமான தொழில் சார்ந்த, தங்களுடைய தொழிலாளர்கள் சார்ந்த நலன்களை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தங்களை எந்த அளவிற்கு அந்த அரசுகளுடன் செய்து கொண்டிருக்கின்றன என்பதும் ஒரு கேள்விக்குறி. நிச்சயமாக சவுதி அரேபியாவில் தொழிலாளர்களுக்கு நடந்த இந்த விஷயம் என்பது ஒரு மிகப்பெரிய பாடமாக நமக்கு இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்திய தொழிலாளர்களுடைய நலன்களை வெளிநாடுகளில் பாதுகாப்பதற்கு அரசு முழு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு செய்தியாகத்தான் இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு வினோதன். ஒரு கல்வியாளராக இன்னைக்கு இருக்கிற நிலையில் எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி ஒரு துறைன்னு எடுத்துக்கிட்டால் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த தானியங்கி கருவி, அதோட செயல்பாடுகள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, அப்படி தானியங்கி கருவி அப்படின்னா என்ன, அதோட பயன்பாடுகள் எந்த அளவுக்கு முழுமையாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் போது பாடத்திட்டத்தில் இதை கொண்டு வர வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும், சின்ன வயசுலேருந்தே ரோபோட்டிக்ஸ் பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் என்ன, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம் சார். கல்வியாளர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பல துறைகள் இன்றைக்கி வந்து பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிருக்கு நம்ம சொல்கிறோம். மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து வெளிநாடோட போட்டி போடுற அளவுக்கு பல மருத்துவர்கள் விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது. நம்ம பார்க்கும்போது நீங்கள் முழுக்க முழுக்க இந்த தானியங்கி கருவி ரோபோட்டிக்ஸ் சார்ந்த படிப்போட முக்கியத்துவம் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கீங்க, அந்த ஆய்வில் ஈடுபட்டுருக்கீங்க. இன்றைக்கி அதை வந்து பள்ளி மாணவர்களுக்கு நம்ம சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக இதை கல்வி திட்டத்திலேயே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியும் எடுத்து பல பள்ளிகளில் இதை நீங்கள் செயல்பாட்டிலையும் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ரோபோட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏதோ ஒரு மனிதன் மாதிரி ஒரு இயந்திரம் அப்படிங்கிற ஒரு அளவில் தான் நமக்கு ஒரு புரிதல் இருக்குது. உண்மையிலேயே ரோபோட் அப்படிங்கிறது என்ன, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, மனிதருக்கு மாற்றாக இது வந்துருச்சு அப்படின்னாக்கா மனிதர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறையுமோ அப்படின்ற ஒரு பயம், இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இந்த துறை சார்ந்து இருக்குது சார். ஒரு கல்வியாளராக இதை முழுமையாக எங்கள் நேர்களோடு இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக. முதல்ல அந்த தானியங்கி கருவி ரோபோட் அப்படிங்கிறது என்ன சார்? நீங்கள் சொன்ன மாதிரியே ரோபோட் அப்படின்னா ஒரு மனிதனை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு இயந்திரமாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா படங்கள் அந்த மாதிரி தான் ரோபோட்ஸை காமிச்சிட்ருக்கு, நம்ம படங்களை தான் வழிபடுறோம். ஸோ ரோபோட் அப்படிங்கும்போது அந்த மாதிரி அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ரோபோட் தான். அதை ஹியூமனாய்ட் ஆண்ட்ரோ ரோபோட்ஸ்ன்னு சொல்லுவோம். மனிதங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ரோபோட்ஸ். அந்த அளவுக்கான
அதிநவீனமான ரோபோட்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. இருக்குது, ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம எந்திரன் படத்தில் பார்த்த அளவுக்குலாம் ரோபோட்ஸ் உண்மையிலேயே கிடையாது. ஆனால் ரோபோட் உண்மையிலே அப்படின்னா என்னென்னா மிஷின். ஸோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சேர்ந்ததை நம்ம மிஷின்னு சொல்லுவோம். ஒரு ஃபேன் ஒரு மிஷின் தான். ஆனால் அந்த மிஷினால் தன்னை சுற்றி என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குதுங்கிறத தானாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடிந்தால் அதை ரோபோட்டும் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி எந்த மிஷினை மாற்ற முடிஞ்சாலும் அது ஒரு ரோபோட் தான். உதாரணத்துக்கு ஃபேன் சுற்றிட்டு இருக்கு, சுவிட்ச் போட்டால் சுற்றுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது. நம்ம ஒரு ரூமுக்குள்ளே வந்தோடனே நம்ம வரோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு சென்சார்ஸ்ன்னு சொல்லுவோம், சென்சரி ஆர்கன்ஸ் ஃபார் ரோபோட்ஸ். ஸோ நம்ம வரோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தானாக சுற்ற ஆரம்பிக்குது. இன்னும் அட்வான்ஸாக போகணுன்னா வெப்பநிலை அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ மனுஷங்களுக்கு கீழே உட்காந்துருக்கவங்களும் வேர்த்திட்டு இருக்குது, இன்னும் வேகமாக சுற்றலாம். இல்லை வெப்பநிலை ரொம்ப கம்மியாகுது, ஸோ அவங்களுக்கு குளிர வாய்ப்பு உண்டு, மெதுவாக சுற்றலாம். இந்த மாதிரியான முடிவுகளை ஒரு மிஷினால் எடுக்க முடிஞ்சு செயல்பட முடிஞ்சுன்னா அதை நம்ம ரோபோட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்த மிஷின்ஸ் இருந்தாலும் ரோபோட் தான். உதாரணத்துக்கு காருங்கிறது மிஷின் தான். தானாக கார் ஓட முடியுது, டிராஃபிக்கை பார்த்து முன்னாடி ஆள் இருக்காங்க, பின்னாடி ஆள் இருக்காங்க, இந்த வேகத்தில் போகணும், தானாக லெஃப்ட்டில் திரும்பணும், ரைட்டில் திரும்பணும், இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க முடிஞ்ச எந்த மிஷினாக இருந்தாலும் அது ரோபோட் தான். ஸோ இப்போது இப்போ நம்ம இந்த ஹேண்ட் வாஷ்லாம் போகும்போது ஒரு சென்சர் அப்படி நம்ம கை காமிக்கும் போது தண்ணி வருது சார், இதெல்லாம் கூட இது வந்து ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். ஒரே ஒரு முடிவு தான் எடுக்குது. பல முடிவுகள் எடுக்க தெரியணும் ரோபோட்ஸ்ன்னு பார்க்குறப்ப இது ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம். கம்ப்ளீட்டான ரோபோட், செமி ரோபோட்டுன்னு சொல்லாத. ஸோ கையை நீட்டும் போது அதுவும் சென்சார்ஸ் தான். கையை நீட்டணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு பட் எடுக்கிற முடிவு ஒன்று தான். கையை நீட்டணும்னா தண்ணி வரணும். ஸோ இது ஒரு வகையான ரோபோட்டிக் சிஸ்டம். இதை இன்னும் அட்வான்ஸாக கொண்டு போகும்போது இதை முழுமையான ரோபோட்டாக மாற்ற முடியும். இப்போ இந்த தானியங்கி கருவி அப்படிங்கிறதெல்லாம் எந்தெந்த துறையிலெல்லாம் இன்னைக்கு ஈடுபாட்டில் இருக்குது, பயன்பாட்டில் வந்திருக்கு? இப்போ பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கார் கம்பெனிஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ் டெஸ்டிங்கில் இருக்குது. ஆடி, BMW எல்லா கார் கம்பெனிகளுமே தானாக இயங்கக்கூடிய கார் டிசைன் பண்ணியிருக்காங்க. டெஸ்டிங்கில் இருக்குது. 2020 வெளியே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸ்பேஸில் முழுக்க நம்ம இப்போ ரோபோட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் ஆட்டோமேட்டிக் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வேக்யூம் கிளீனர்ஸ், ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா ரோபோட்னு பொறுத்த வரைக்கும் இந்த துறைக்கு இருக்குது இல்லைங்கிறது கிடையாது. எல்லா துறைகளிலுமே ரோபோட்டிக்ஸோட தேவை இருக்கும் வருங்காலத்தில். இப்போயுமே அந்த இதில் தான் போயிட்டுருக்கு. இப்போ இதை ஒரு கல்வி முறையில் வந்து இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஸ்டடீஸ் எல்லாமே இன்னைக்கு இருக்குது அகாடமிக்கில். அதுவும் உயர்கல்வி அப்படின்னு பார்க்கும்போது அதை ஒரு துறையாகவே கருதி அதற்கான இதெல்லாம் வந்து பொறியாளர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வந்து முழுக்க இதை ஆரம்ப நிலையில் பள்ளிகளில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. 3ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் சரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இதையும் கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போது இந்த 3 வயது 4 வயது சிறுவர்கள் மாணவர்களுக்கு வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் பற்றி எவ்வளோ தூரம் ஒரு புரிதல் இருக்கும், ஆனால் ஏன் நம்ம அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து ஃப்யூச்சர் வருங்காலம் வந்து ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்பினோன்னா அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ரோபோட்டிக்ஸ் தேவைப்படுது. நீங்கள் ரோபோட்டிக்ஸ் பற்றி கேள்வி கேட்கும்போது நான் எதோட ரிலேட் பண்ண நினைக்கிறேன்னா கம்ப்யூட்டர்ஸ். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் தேவையாங்கிற கேள்வி இருந்தது. இன்னும் கூட என்ன மாதிரியான டிஸ்கஷன் இருக்குன்னா என் பையன் அக்கௌண்டன்ட் தான் ஆவான், எக்கனாமிக்ஸ் தான் படிக்க போகிறான், BA இங்கிலீஷ் தான் படிக்க போகிறான், இவன் ஏன் கம்ப்யூட்டர் கற்றுக்கணுங்கிற கேள்வி இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு கணினி தெரியலனா வேலை கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஐடிங்கிறது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் ரோபோட்டிக்ஸுங்கிறது. நம்ம வாழப்போகிற உலகம் ரோபோட்டிக்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வயதுலேருந்தே குழந்தைங்க அதுக்கு தயாராகும்போது தான் அந்த நாளைய உலகத்தை சந்திக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ 3rd ஸ்டாண்டர்டுங்கிறது கம்மி. இன்னும் வெளிநாடுகளில் LKGலேருந்து படிக்கிறாங்க. நம்ம நாட்டில் புதுசாக வரனால நாங்கள் 3ஆவது வகுப்புலேருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, எந்த மாதிரியான ஒரு கல்வி முறை இதில் இருக்குது? நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? எந்த மாதிரியான ஒரு சிலபஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ ரோபோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ரோபோட்னா என்ன, அதோட குணாதிசயங்கள் என்னென்ன, எதை ரோபோட்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஆட்டோமேட்டிக் டேப் அது ஒரு ரோபோட்டா? ஸோ ரோபோட்டுக்கு இருக்கிற குணாதிசயங்கள் அங்கே மேட்ச் ஆகுதா? முதல்ல ரோபோட்னா என்னங்கிறத கற்றுக்குறாங்க. ரோபோட்டுக்கு தேவையான பாகங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸ். 4th 5th படிக்கிற குழந்தைங்களுக்கு இயர்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஒரு மெக்கானிக்கல் பார்ட். ரோபோட்டுங்கிறது 4 விஷயத்தை சேர்ந்தது தான். மெக்கானிக்கல் ஒரு ரோபோட்டுக்கு உருவாக்கி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறது. ஃபேன்னா சுற்றணும், அதான் அதோட ஃபங்க்ஷன். இதை மெக்கானிக்கல் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கு பவர்
வர்றதுக்கான எலக்ட்ரிக்கல் திங்ஸ். ஸோ பவர், நம்ம பேட்ரிஸ் யூஸ் பண்ணுறோம், தென் மோட்டர்ஸ், அதை இயங்க வைக்கிறதுக்கு தேவையான மோட்டார்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி கற்றுக்க போகிறாங்க. அதை தானாக செயல்பட வைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சென்சார்ஸ், இதை பற்றி படிக்க போகிறாங்க. இது எல்லாத்தையோட முக்கியம் ரோபோட்டை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறத பற்றி படிக்க போகிறாங்க. இது நாலுமே ரோபோட்டிக்ஸ் கற்றுக்கிறப்ப இது நாலுமே கூட சேர்ந்து வந்துடும். இது நாலும் சேர்ந்தது தான் ரோபோட்டிக்ஸ். இப்போ இதில் என்ன மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் சார்ந்து இருக்குது, இது எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ப்ரோக்ராமிங் போது ஐடி கனெக்டடாக எல்லாமே கனெக்டடாக தான் ரோபோட்டிக்ஸ். ஓகே. இது எவ்வளோ இப்போ ஒவ்வொரு நீங்கள் பள்ளி இதுனாக்கா 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னு சொல்கிறீங்க, ஒவ்வொரு நிலையிலையும் இதோட அட்வான்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குமா? அதற்கான சிஸ்டம் கரிக்குலம் பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம், இதுக்குன்னு ஜென்ரல் கரிக்குலம் இல்லை, பட் நாங்கள் கரிக்குலம் இதுக்கு ரொம்ப டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் ரொம்ப வரவேற்போடு எங்கள்கிட்ட எடுக்கிறதுக்கான எங்களோட சிலபஸ் தான். 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன படிக்கணும், 4வது குழந்தை என்ன படிக்கணும், அந்த மாதிரி 9th வரைக்கும் தனித்தனி சிலபஸ். அதை பற்றி ஒரு விரிவான. ஸோ ரோபோட்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ வேகமாக ஒரு ரோபோட்டை குழந்தைங்க பண்ண முடியும். 3rd ஸ்டாண்டர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது உதாரணத்துக்கு ஒரு சின்ன வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக லைட்டிங் சிஸ்டம். நம்ம படம் வரைய ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆரம்பிக்கிறது வீடு வரைஞ்சி தான் பழகும். ஸோ ஒரு வீடு ஷேப்லேயே ஒரு ரோபோட் பண்ண வைப்போம். ஸோ அதே ரோபோட்டை 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க பண்ணாங்கன்னா போர் அடிக்கும், மெச்சூர்டாக இருப்பாங்க. அவங்க சின்னதாக ஒரு ஹியூமன் ஷேப்பில் ரோபோட்டோட அவங்களோட சிலபஸ் ஆரம்பிக்கும். ஸோ அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரியான சிஸ்டம் அண்ட் கரிக்குலம் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்கள எஜுகேட் பண்ணுவோம். ஸோ 9th குழந்தைங்க 10th போகிறனால நம்மளுக்கு ரோபோட்டிக்ஸ் இன்னும் முக்கியத்துவம் ஸ்கூலில் கொடுக்காதனால 10th குழந்தைங்க 12th படிக்கிற பசங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் போகிறதில்ல. பட் ஆனால் அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையங்க 4th வரும்போது அவங்களுக்கு அடுத்த அப்டேட்டட் சிலபஸ் இருக்கும் எங்களோட முறைப்படி. அவங்க 5th போகும்போது அடுத்த சிலபஸ் இருக்கும். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் 9th போகிற வரைக்கும் சிலபஸ் இருக்கும். ஆனால் 9th படிக்கிற பையன் ஒரு வருஷம் தான் படிக்க போகிறான். பட் ஒரே வருஷத்தில் 2-3 வருஷத்துக்கான விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்க பார்ப்போம் அந்த ஒரு வருஷத்தில். மேஜராக எங்களோட சிலபஸ் ஒவ்வொரு காம்போனண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். ரொம்ப பேசிக்கான சென்சாரில் ஒரு எல்இடி லைட்டில் அந்த மாதிரி சிலபஸ் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஐஆர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், அந்த மாதிரி அதை வச்சு சிலபஸ் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ சென்சார்ஸோட அட்வான்ஸ்மெண்ட், ரோபோட்னா கான்செப்ட் ஒன்று தான். நான் முதல்ல சொன்ன கான்செப்ட் தான். விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு டிசிஷன் எடுத்தால் அது ரோபோட். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ தூரம் அதிகப்படுத்தலாம், ஒரே ரோபோட்டில் எவ்வளோ தூரம் சென்சார்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம், எவ்வளோ முடிவுகள் அதை எடுக்க வைக்கலாம், அதோட ப்ரோக்ராமிங் மூலிமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா, இதை பொறுத்து நாங்கள் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு துறையாக தான் இருக்குது. இப்போது இந்த ரோபோட்டிக்ஸ் படிக்கிறதுனால எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி? வேலை வாய்ப்புகள் கம்மியாகுமாங்கிற ஒரு பயம் ஜென்ரலாக இருக்குது. ரோபோட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் கூட தான் செய்யும். உதாரணத்துக்கு திரும்பவும் நான் கம்ப்யூட்டர் ஐடி துறையோடையே கம்பேர் பண்ணுறேன். ஐடி வரப்போகுது, கம்ப்யூட்டர் மயமாக போகுதுங்கிறப்ப இதே பயம்தான் இருந்தது. பட் ஐடி துறை ரொம்ப டெவலப் ஆகும்போது வேலைவாய்ப்பு கூடிச்சா கம்மியாச்சான்னு கேட்டா கண்டிப்பாக கூட தான் செஞ்சுருக்கு. ஆனால் ஒரு கேப் இருந்தது. கேப் எங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, க்ளீனிங் மாதிரி ஒர்க், அன்ஸ்கில்டு ஒர்க் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோன்னா அது கம்மியாகிட்டே, அதுக்கான வேலைக்கு ஆள் கிடைக்கிறது கம்மியாகிட்டே போகுது. ஐடி துறையில் வேலைவாய்ப்புகளும் வேலைக்கு ஆட்களும் அதிகமாகிட்டே போகுது. அந்த கேப்பை ரோபோட்டிக்ஸ் ஃபில் பண்ணும். என்றைக்குமே ஐடி டவுன் ஆகாது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரோபோட் வச்சு பண்ணோன்னா நம்மளுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக குறைய தான் போகுது. பட் ஆனால் ரோபோட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸ் தான் கண்டிப்பாக தேவை. ரோபோட் எங்கே பயன்படுத்தலான்னா, இந்த எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை வேலைக்கு ஆட்கள் தட்டுப்பாடு ஏற்படுதோ அங்கே ரோபோட்ஸோட பயன்பாடுகள் அதிகமாக வரும். உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் கண்டிப்பாக தேவை. என்றைக்குமே அதை நம்ம ஐடிக்கு பூம் ஆயிடுச்சுன்னு அக்ரிகல்ச்சரை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம ரோபோட்ஸ் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இன்னும் ரோபோட்டிக் டேர்மில் நாங்கள் 3Ds அப்படின்னு சொல்லுவோம். டல் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டி வந்து டல்லுங்கிறது ஒரே வேலையை மொனோட்டோனஸாக திரும்ப பார்க்குறது. இன்னும் அந்த மாதிரி வேலைகளை மனிதர்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. நான் ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பார்த்துருக்கேன். ஒரு டயரோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஒரு மிஷினில் நடக்கும். அவரோட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவரோட வேலை என்னென்னா இங்கேருந்து அதை எடுத்து அடுத்த மிஷினில் லோட் பண்ணுறது. டல் ஒர்க். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வருஷக்கணக்காக அதே வேலை தான் பார்க்க போகிறாங்க. இந்த வேலையை ஒரு ரோபோட் பார்க்கக்கூடாது. அவர் இன்னும் சூப்பர்வைசர் ரோல் இல்லை இன்ஜினியர் ரோலுக்கு அவரை மேம்படுத்திக்கலாம். 2வது டி வந்து டேஞ்சரஸ். நம்ம டிஃபென்ஸில் இருக்கட்டும் இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லேயே பாய்லர் கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா 1800 1300 டிகிரி செல்சியஸில்
மிஷின்ஸ் ஒர்க் ஆகிட்ருக்கும், நடுவில் மனுஷங்க நின்று அதோட பராமரிப்பு பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி டேஞ்சரஸான ஒர்க்கை ஒரு ரோபோட்டை வச்சு பார்க்கலாம். 3வது டர்ட்டின்னு சொல்லுவோம். சீவேஜ் கிளீனிங், நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து நம்ம வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது இன்னும் மனுஷங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை மனுஷங்க தான் பண்ணணுமா, இது ஒரு ரோபோட் பண்ணலாமே. ஸோ இந்த மாதிரி இந்த 3Dsக்கு யூஸ் பண்ணும்போது மற்ற வேலை வாய்ப்புகள் கம்மியாகிறதுக்கு மனிதன் நம்ம மேம்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்க முடியாத வேலைகளை நம்ம ரோபோட்ஸ் வச்சு பார்க்க வைக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த ரோபோட்டில் உருவாக்குறது, பராமரிக்கிறது, அதுவே ஒரு பிஸ்னஸாக வரும். வீட்டில் ரோபோட் வேலை பார்க்கணுன்னா ரோபோட் வாங்கணும் இல்லையா, அதுக்கு யாரும் ரோபோட் மேனுஃபேக்சர் பண்ணணும். அந்த துறையில் வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகும். இந்த ஆராய்ச்சிகள்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது சார்? ஐடி பூம் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எந்தெந்த பெரிய கம்பெனிஸ்லாம் ஐடியில் ரிசர்ச் பண்ணாங்க, ஐடியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்களோ அந்த எல்லா கம்பெனிஸும் ரோபோட்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்கிறது தான் உண்மை. ஐடி துறையில் இருக்கிறதுலே பெரிய கம்பெனி கூகுள், மைக்ரோசாஃப்ட் ரோபோட்டிக்ஸில் எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர நிறையா கார் கம்பெனிஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார் பஸ் துறையில் ரோபோட்டிக்கில் பெரிய புரட்சியே வரும். அவ்வளோ டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் போயிட்டுருக்கு. தானாக ஓடுற பஸ் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. தானாக பஸ்ஸை போடுறது இன்னும் என்னென்னா முழுமையாக அது முடியாமல் அதோட ஆராய்ச்சி அண்ட் டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. 2020, 2025 இதெல்லாம் வெளியே வரப்போ கார் மற்றும் பஸ்ஸில் பெரிய புரட்சி இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜப்பானீஸில் நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல்ஸ் ரன் பை ரோபோட்ஸ். ஒரு சின்ன சர்வர் மாதிரியே ரோபோட்ஸ் நின்று சர்வ் பண்ணுற ஹோட்டல்ஸும் இருக்குது. மிஷின்ஸ் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பட்டனில் என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா தானாக வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகிற ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா முயற்சிகள் வந்துட்டுருக்கு. எதுவுமே முடிவு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, டெஸ்டிங் ஃபேஸில் தான். முக்கியமாக என்ன மாற்றம் வரணுன்னா விலை மாற்றம். ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் இருக்குது, உங்களுக்கு ஜூஸ் ஊற்றி கொடுக்கும், காஃபி போட்டு கொடுக்கும், வீட்டை கூட்டி கொடுக்கும். ஆனால் அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாய். அதில் மாற்றம் வரும்போது உலகம் ரோபோட்டிக் மயமாயிரும். இப்பயே ரோபோட்டிக் மயமாகிறதுக்கு ரொம்ப தயார் நிலையில் தான் இருக்குது. எல்லா ஆராய்ச்சிகள் முடிவுகள் அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னும் காஸ்ட்டில் நான் ஒரு 7வது 8வது படிக்கிற வயதில் கம்ப்யூட்டர் 60,000 70,000. அது மாதிரி 100 மடங்கு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் இப்போ 20,000 30,000 கிடைக்குது. அந்த மாற்றம் வரும்போது ரோபோட்டிக் மயமாக ஆயிரும். அதுக்கு தான் உலகம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போ வந்து பயன்பாட்டில் இருக்குன்னா வெளிநாடுகளில் வந்து நிறைய விஷயம் மருத்துவத்துறையிலெல்லாம் வந்து ரோபோட்டிக்ஸ் இதை தொழில்நுட்பத்தை கையாளுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உயர்கல்வி படிக்கணும், அதுக்கு மேலே இன்ஜினியரிங், எம்இ, அந்த டெக் அதெல்லாம் படிக்கிற போது வெளிநாடுகளில் போய் ரோபோட்டிக்ஸ் படிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ அந்த வாய்ப்புகள் வந்து இங்கே எவ்வளோ தூரம் இன்னும் வளர்ந்துருக்கு சார்? ரோபோட்டிக் இன்ஜினியரிங் 4 காலேஜஸில் இருக்குது தமிழ்நாட்டில். இன்னும் அது மெக்கட்ரானிக்ஸ், இப்போ முழு ரோபோட்டிக்ஸ் இல்லாமல் மெக்கட்ரானிக் கோர்சஸ் நிறையா வந்துகிட்ருக்கு. இதோட வளர்ச்சி இருக்க இங்கே வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. எங்களை மாதிரி சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கும் போதுமே ஸோ அதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் வளர்கிறப்ப. ஸோ அந்த ரோபோட்டிக்கான வளர்ச்சி இந்தியாவிலையும் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சிகள் இங்கேயுமே அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்தியன் எம்என்சிஸுமே நிறைய பேர் ரோபோட்டிக்ஸில் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முயற்சிகள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போக போக இது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும். ரோபோட்டிக் ஃபீல்டில் பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும்போது நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே ரோபோட்டிக் திங் நிறையா வர ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்புகள் அதில் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு 7-8 வருஷத்தில் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம வந்து பள்ளிகளில் இதை பற்றின ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டியது இன்றைக்கி அவசியம்னு சொல்லி. கண்டிப்பாக இன்ஜினியரிங்கில் பசங்க படிக்கிறதோட 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லிக் கொடுக்கும்போது வசதியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த லேர்னிங் பேசிக்ஸ், ஈவன் ஃபோன் யூஸ் பண்ணுறது நம்ம அம்மா அப்பாக்களுக்கு இன்னும் பயன்படுத்த தெரியாது. எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்களால ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. அதே புரிதல் தான். எதுவுமே 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வயதில் அவங்களுக்கு அது கொடுக்குறப்ப அவங்களோட திங்கிங்லேயே மாற்றம் வருது. ரொம்ப டெக்னிக்கலாகவே வளருவாங்க, டெக் சேவியாக இருப்பாங்க. அவங்க ரோபோட்டிக் இன்ஜினியரிங்காகவே போகணும், இல்லை மெக்கட்ரானிக்ஸில் போகணும், இல்லை ஒரு எலக்ட்ரானிக்ஸே படிக்கிறாங்கிறப்ப இந்த வயசில் 4மே படிக்கிறாங்க இல்லையா, இந்த 4 துறையில் எதில் வேணாலும் அவங்க ஃப்யூச்சரில் நல்லா பெரிய நிலைமைக்கு போகலாம். இப்போ நீங்கள் இதை ஆரம்பித்து பள்ளிகளில் தொடங்கினதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு பள்ளிகள்லையும் சரி பெற்றோர்கள் மத்தியிலையும் இதுக்கு இருக்குது? நாங்கள் 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதை மொதல் வருஷத்தில் பள்ளிகளில் இருந்த அவேர்னஸ்க்கும் இந்த வருஷம் இருக்கிற அவேர்னஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வருஷம் அதோட இதுதான் ஃப்யூச்சருங்கிறத ஸ்கூல்ஸ் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ஸ் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட ஒன்றும் அந்த அவேர்னஸ் வரல. அதுவுமே மாற்றங்கள்
வந்துகிட்ருக்கு. எங்களை மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்துகிட்ருக்காங்க சின்ன குழந்தைங்கள மேம்படுத்துறதுலேருந்து. ஸோ நல்ல அவேர்னஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் இன்னும் அவேர்னஸ் வரணும். இது ஸ்கூல்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது தேவையா என் பையனுக்கு, நம்ம கம்ப்யூட்டர் சொல்லும் போது நான் சொன்ன அதே தான், என் பையனை வந்து நான் அக்கௌண்டண்ட்டாக தான் ஆக்க போகிறேன், எதுக்கு ரோபோட்டிக் அவன் கற்றுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரோபோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னோட அழுத்தமான பதில் எதுக்கு குழந்தைங்களுக்கு தேவைங்கிறதுல இருக்குது அப்படின்னா, கோர்சஸ் ஸ்கூலில் படிக்கிற கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 5 வகையாக இருக்கும். டெக்னிக்கல் கோர்சஸ், கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி படிப்பாங்க. ஃபன் ஓரியன்ட் கோர்சஸ் ரொம்ப பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட்டு, இல்லை ஹெல்த் ஓரியன்ட் கோர்சஸ், யோகா, இல்லை லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க. இல்லைன்னா ரொம்ப முக்கியமாக இப்போ போயிட்டுருக்கிறது பிரெயின் ஓரியன்ட் கோர்ஸ். மூளையை வந்து எப்படி அவங்கள நல்லா ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண வைக்கிறது, வித்தியாசமாக திங்க் பண்ண வைக்கிறதுங்கிறதுக்கான ரோபோட்டிக் எஜுகேஷனை வெறும் ரோபோட் கற்றுக்கிறதுக்கான ஒரு கருவியாக மட்டும் பார்க்க தேவையில்லை. இந்த 5ல் 3 அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணுறாங்க, டெக்னிக்கலாகவே 4 சப்ஜெக்ட் பற்றி லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ டெக்னிக்கல் கண்டிப்பாக ஒரு அதில் ஒரு புரிதல், ஒரு லேர்னிங் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபன் ஓரியன்ட். ஒரு விளையாட்டில் எவ்வளோ தூரம் ஒரு குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களோ ரோபோட்டிக் கற்றுக்கும் போது அதே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாங்களுமே இந்த கோர்ஸை ஃபன் அண்ட் லேர்ன் சொல்லுவோம், விளையாண்டு கற்றுக்குங்க அப்படிங்கிறதான். ஸோ ரெண்டாவது ஆஸ்பெக்ட்டு ஃபன்னுங்கிற எலிமெண்ட்டும் அங்கே இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த பிரெயின் ஓரியன்ட், மூளையை எப்படி வேகமாக செயல்பட வைக்கிறதுங்கிறக்காண்டி நிறைய கோர்சஸ் வந்துட்டுருக்கு. ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் விடவே பவர்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அதை கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப எங்களோட கோர்ஸில் 3 விஷயம் நாங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். ஒன்று வந்து அப்சர்வேஷன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் டேப் போய் கையை நீட்டுறாங்கன்னா நம்ம போயும் கையை கழுவிட்டு வருவோம். சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போது அந்த அப்சர்வேஷன் என்ன வருதுன்னா என்ன நடக்குதுங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் இந்த சென்சார் இருக்குமோ, கை வச்சோன்னே இது பின்னாடி நடக்குதோ, சரியோ தப்போ ஒரு யோசனை ஆரம்பிக்குது. அப்சர்வேஷன் பவர் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அப்சர்வேஷன் வளரும் போது ரெண்டாவது ஸ்டேஜ் என்னென்னா திங்கிங் வளரும். இது என்ன நடக்குது, எப்படி ஓடுது, நான் இதே மாதிரி ஒரு மிஷின் பண்ணியிருந்தேன்னா அதை எப்படி ரன் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. மூணாவது இன்னோவேஷன். எங்கள் கோர்ஸ்லேயுமே 7 ரோபோட் சொல்லி கொடுத்தோன்னா வருஷம் முடியல ஒரு ரோபோட் அவங்களா இன்னோவேட் பண்ணும். எது வேணாலும் யோசிக்கலாம், இருக்கிறத கூட யோசிக்கலாம். தென் அதுக்கு ஒரு ரோபோட் அவங்களா டிசைன் பண்ணி அதை ப்ரோக்ராம் பண்ணும். ஸோ இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி வளருது. அதுதான் தேவை நாளைய குழந்தைங்களுக்கு. ஸோ ரோபோட்டிக்ஸ் படிக்கும்போது டெக்னிக்கல், ஃபன் ப்ளஸ் பிரெயின் ஆக்டிவேஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுதான் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான கல்வியாகுதுங்க. ஓகே, கல்வி முறையில் இன்னும் என்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ராக்டிக்கல் கோர்சஸ் நிறையா வரணும். சில பள்ளிகள் இன்னும் இதில் கூட எங்களை 10 மார்க் கொஸ்டின் 15 மார்க் கொஸ்டின்லாம் வைக்க சொல்கிறாங்க. அந்த மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறேன். என்னோட பர்சனல் சரி தப்புங்கிறத சொல்ல வரல. ஆனால் ப்ராக்டிக்கல் ரோபோட் பையன் என்ன பண்ணுறான், என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கிறதுல ஸ்கூல் அதிக கவனம் செலுத்தணும். இதுலேயுமே 10 மார்க் கொஸ்டின் கொடுத்து மனப்பாடம் பண்ணி எழுதுறானாங்கிற அங்கே தான் அந்த கவனம் நிறையா சில இடத்துல போகிற மாதிரி இருக்குது. ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்சஸ் வரும்போது தான் ரிசர்ச் நிறையா வளர ஆரம்பிக்கும். ரிசர்ச் வரும்போது தான் இனோவேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்தியாவிலேருந்து நிறையா ரிசர்ச் இனோவேஷன்ஸ் நம்ம குழந்தைங்கள் நம்ம மாணவர்கள் கொண்டு வரணுன்னா அந்த மாதிரியான கோர்சஸ் ஈவன் எஜுகேஷனே ப்ராக்டிக்கலாக மாறலாம். மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக முழுமையான மாற்றம் வரலை. அது வரும்போது இப்போயே இந்தியர்கள் தான் எஜுகேஷனில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த மாடல் ஆஃப் எஜுகேஷன் வரப்போ நம்மளை மிஞ்சுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இங்கேயே நடக்கும். இப்போ இங்கேருந்து படிச்சுட்டு போய் எங்கேயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எங்கேயோ ரிசர்ச் பண்ணுறாங்க, எங்கேயோ ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம மொபைலில் இருக்க கேமரா முதற்கொண்டு இந்தியன்ஸ் கண்டுபிடிச்ச விஷயந்தான். ஆனால் அது இந்தியாவில் நடந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. அந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்சஸ் ஸ்கூல்ஸில் அந்த மாற்றம் வரப்போ பெரிய மாற்றம் வரும் இந்தியாவில். இதில் இன்னும் கல்வி முறையில் மாற்றம் ரோபோட்டிக்ஸ் மட்டும் இல்லை, ரோபோட்டிக் மாதிரியான ஸ்டெம் ஓரியன்ட் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டெம்முன்னு சொல்கிறப்ப சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் இதனாலையுமே கலந்து ஈவன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கூட ஒரு ஸ்டெம் ஓரியன்ட் கோர்ஸ் தான். ஸ்டெம்முங்கிறது இன்னும் கூட விரிவடையுது. எங்களோட கோர்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அப்படின்னு சொல்கிறோம். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறது தான் ஆர்ட்ஸுங்கிறது ஆர்ட்ஸோட டெஃபினேஷனாக இருக்குது. ஸோ ரோபோட்டிங் அதே மாதிரி தான். நான் ஏதோ ஒன்று நினைக்கிறேன், இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு ஒரு ரோபோட் வேணும்னு ஒரு குழந்தை நினைக்கிறான். அது அவனாக அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறான். தென் அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமில் கொடுக்குறான். தென் அதை செயல்பட வைக்கிறாங்க. ஸோ இதை ஸ்டீம்னு சொல்லுவோம். இந்தியாவில் இன்னும் ஸ்டீம் அண்ட் ஸ்டெம் ஓரியன்ட் கோர்சஸ் நிறையா வரணும். ஈவன் கல்வி திட்டங்களே கவர்மெண்ட்லேருந்து நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அதுக்கான முயற்சிகள் நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக ஸ்டெம்மை நிறையா டெக்னாலஜி தான்
ஃப்யூச்சர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுதுங்கிறப்ப ஸ்டீம் கான்செப்ட்ஸ்லான எஜுகேஷன்ஸ் நிறையா வரணும், ரோபோட்டிக்ஸ் மாதிரியான கல்விகள் நிறையா வரணும். எங்களோட முயற்சியில் எங்களால் ஒரு 80 ஸ்கூலில் தான் 4 வருஷத்தில் பண்ண முடியுது. மற்ற கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் 80ங்கிறது பெரிய நம்பராக தெரியலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 4500 பள்ளிகளுக்கு மேலே இருக்குது. இன்னும் எங்களால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் அணுகி பண்ண முடியல. இது கம்பல்சரி ஒரு எஜுகேஷன். கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஒரு 2001 2002 கம்பல்சரி எஜுகேஷனாக ஆச்சு. எல்லாருக்குமே தேவைங்கிறத ஒரு உணர்ந்த நேரம் வந்தப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே கம்ப்யூட்டர் எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த மாதிரியான ரோபோட்டிக் மட்டும் இல்லாமல் ஸ்டெம் ஓரியன்ட் கோர்சஸை பள்ளிகளில் கம்பல்சரி ஆக்கிறப்ப அதோட மாற்றங்கள் பெருசாக இருக்கும். 20 லட்சம் 30 லட்சம் குழந்தைங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அத்தனை பேருக்கும், நான் தமிழ்நாடு மட்டும் சொல்கிறேன், இந்தியா முழுக்க பார்க்குறப்ப இன்னும் அதிகமாக இருக்கும். அத்தனை பேருக்கும் ஸ்டெம் ஓரியன்ட் கோர்சஸ் போகிறப்ப அவங்களோட வளர்ச்சி, இந்தியாவோட வளர்ச்சி, எதிர்கால வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாற்றம் மாறணுங்கிறக்காண்டி காத்துட்ருக்கோம். ஒரு கல்வியாளராக தானியங்கி எந்திரம் அப்படின்னும் போது இந்த ரோபோட் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றின ஒரு புரிதல் எவ்வளோ தூரம் இருக்குது, இதோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரோபோட்டிக்ஸ் சார்ந்து தான் எல்லாமே இருக்க போகுது அப்படின்னும் போது அந்த கல்வி முறையை வந்து பள்ளியிலேருந்து நம்ம ஏன் தொடங்கணும், அந்த சிறுவர்கள் மாணவர்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் எதிர்காலத்தில் நிறைய ஆராய்ச்சிகள், ஆய்வுகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது. இன்றைக்கி ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, எங்கெங்கெல்லாம் இது செயல்படுது, இப்படின்னு நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நமக்கு வழங்கி வரும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வாணிவிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மிகச்சிறந்த எழுத்தாளரான சின்னக்குத்தூசி அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு அவருடைய பெயரால் ஒரு அறக்கட்டளையை நிறுவி ஆண்டுதோறும் நல்ல எழுத்தாளர்களுக்கு வாழ்நாள் விருதுகளையும் கட்டுரைகளுக்கான விருதுகளையும் நக்கீரன் இதழ் வழங்கி வருகிறது. இந்த ஆண்டும் அப்படி வாழ்நாள் விருது, சிறந்த கட்டுரைகளுக்கான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டுரைகளுள் ஒன்று மிக தேவையான ஒரு செய்தியை பற்றி பேசுகிறது. எஸ். சீனிவாசன் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த கட்டுரை இந்தியாவில் திறந்தவெளி கழிப்பறைகள் இன்னும் எப்படி இருக்கின்றன என்பதை எடுத்துச் சொல்லுகிறது. சீனிவாசன் அவர்கள் பல புள்ளி விவரங்களோடும் இதனை எப்படி இதற்கான தீர்வினை காண வேண்டும் என்கிற அக்கறையோடும் அந்த கட்டுரையை மிக நேர்த்தியாக எழுதியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அவர் தந்திருக்கிற சில புள்ளி விவரங்கள் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றன. முதல் புள்ளி விவரம் 2014ஆம் ஆண்டு WHO என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார நிறுவனம் எந்தெந்த நாட்டில் திறந்தவெளி கழிப்பறைகளை பயன்படுத்துவோர் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை தந்திருக்கிறார்கள். அதில் இந்தியாவில் மட்டும் திறந்த வெளிகளை கழிப்பறைகளாக பயன்படுத்துகிறவர்களினுடைய எண்ணிக்கை 59.7 கோடி என்று இருக்கிறது என்றால் நமக்கு மிகுந்த வெட்கமாகவும் அவமானமாகவும் இருக்கிறது. 59.7 கோடி என்றால் ஏறத்தாழ 60 கோடி, மிகச் சரியாக சொன்னால் சரிபாதி பேர் வீடுகளில் கழிப்பறை அற்றவர்களாக இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பதை விட நமக்கு தலைகுனிவு வேறு என்னவாக இருக்க முடியும்? அதில் அடுத்த புள்ளி விவரம், நம்மை காட்டிலும் பொருளாதாரத்திலும் சமூக மேம்பாடுகளிலும் பின்தங்கியிருக்கிற வியட்நாம், பங்களாதேஷ், பெரு போன்ற நாடுகள் கூட, பெரு மிகச் சின்னஞ்சிறிய நாடுகள், இந்த நாடுகள் கூட இந்த அளவுக்கு திறந்த வெளி கழிப்பறைகளை பயன்படுத்துகிற மக்களை கொண்டிருக்கவில்லை. ஆனால் இந்தியாவிலே தான் அவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது என்று WHO சொல்லுகிறது. அதற்கு பிறகுதான் 2014இல் தூய்மை இந்தியா என்று மத்திய அரசால் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 62,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணம் சரியாக போய் சேருகிறதா, அந்த கட்டிடங்கள் முறைப்படி கட்டப்படுகின்றனவா என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இப்படி ஒரு திட்டத்தை தொடங்கி இருப்பதும் அதற்கு இவ்வளவு தொகையை ஒதுக்கி இருப்பதும் பாராட்டுக்குரியது என்பதை நாம் முதலில் சொல்ல வேண்டும். இந்த திறந்தவெளி கழிப்பறைகள் என்பவை எத்தனை விதமான சிக்கல்களை தேசத்திற்கு கொண்டு வருகின்றன என்று பார்க்க வேண்டும். ஒன்று,
இயல்பாகவே அங்கிருந்து நோய்கள் பரவுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மழை காலங்களில் அந்த மழை பெய்கிற போது ஒன்று கழிப்பிற்காக வெளியில் போவதில் இருக்கிற துயரங்கள் ஒரு பக்கம், அந்த மழை காலத்தில் அந்த நோய் கிருமிகள் பரவுகிற வேகம் இன்னொரு பக்கம், ஒரு துர்நாற்றமும் அந்த பகுதி முழுவதும் பரவுகிறது. எனவே வீட்டுக்குள் கழிப்பறை இருப்பது ஒரு சுகாதாரமானது. அதிலும் இன்றைக்கும் கூட கிராமங்களில் கையால் மலம் எடுக்கிற தொழிலாளர்களும் அப்படிப்பட்ட கழிப்பறைகளும் இருக்கின்றன என்பது மாநகரத்தில் வாழ்கிற பலர் அறியாத செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அவை இருக்கின்றன. இவற்றுக்கு இன்னமும் நாம் இயந்திரங்களை கண்டுபிடிக்கவில்லை. இவற்றுக்கு இன்னமும் நாம் தானாகவே சுத்தம் செய்கிற ஃப்ளஷ் அவுட் என்று சொல்லுகிற கழிப்பறைகளை நாடு முழுவதும் நிறுவுவதில் இன்னமும் நாம் வேகம் காட்டவில்லை. ராக்கெட்டுகளை எல்லாம் கூட பிறகு விட்டு கொள்ளலாம். முதலில் மனிதர்களை நாகரிகமானவர்களாக நாம் ஆக்க வேண்டாமா? எதற்கோ இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறோம். அந்த கட்டுரை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் ஒரு செய்தியை போகிற போக்கில் சொல்கிறார், பல கோயில்களில் கோயில் மணி அடிப்பதற்கு கூட இயந்திரம் இருக்கிறது, ஆனால் மலம் அள்ளுவதற்கு இயந்திரம் இல்லையா என்று கேட்கிறார். கோயில் மணியை அடிப்பது தான் புண்ணியம், தாங்களே அடிப்பது தங்களுக்கு புண்ணியம் என்று பக்தர்கள் கருதுகிற வேளையில் கூட அதற்கும் இன்றைக்கு இயந்திரங்கள் வந்துவிட்டன. ஆனால் எதற்கு முதலில் இயந்திரங்கள் வர வேண்டுமோ, எந்த துறையில் மனிதர்கள் பயன்படுத்தப்படக்கூடாதோ அங்கெல்லாம் இன்னமும் மனிதர்கள்தான் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாக்கடையை சுத்தம் செய்வதற்கு இயந்திரத்தை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் வேறு இயந்திரங்களை எல்லாம் கண்டுபிடித்து என்ன பயன்? இன்றைக்கும் நம் சகோதரர்கள் இன்றைக்கும் அந்த சாக்கடை குழிக்குள் இறங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு கொடுமை என்ன என்றால், யார் ஊரை வீட்டையெல்லாம் துப்புரவு செய்கிறார்களோ அந்த துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மையான பகுதியில் குடியிருப்பதற்கு கூட சமூகம் அனுமதிக்கவில்லை. அவர்களை ஊர் ஓரத்தில் தான் வாழ்வதற்கு அனுமதிக்கிறது. அவர்கள்தான் இந்த நகரத்தை, இந்த கிராமத்தை துப்புரவு செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் உடை துப்புரவாக இல்லை. அவர்களினுடைய குடிசை பகுதிகள் துப்புரவான இடத்தில் இல்லை. ஊர் ஓரத்தில் சுடுகாட்டுக்கு போகிற வழியில்தான் அவர்களினுடைய வீடுகள் இருக்கின்றன என்பதுதான் இன்றைக்கும் இருக்கிற நிலைமை. இதை அரசு கண்டுகொள்ளவில்லையா? சட்டங்கள் இதை பற்றி கவலைப்படவில்லையா என்றால் எல்லாம் கவலைப்படத்தான் செய்கிறார்கள். இப்படி கையால் மலம் எடுப்பதை தடுக்கிற சட்டம் 1993ஆம் ஆண்டே வந்துவிட்டது. 1993ஆம் ஆண்டில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதனை 16 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டன. இன்னமும் 13 மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் மத்திய அரசே அதை கொண்டு வந்ததற்கு பிறகு இப்படி எல்லா மாநிலங்களிலும் இவற்றுக்கான இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், மனிதர்கள் கையால் மலம் அள்ளுவது தடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் வந்துவிட்டது. எல்லாம் சட்டமாக ஏட்டில்தான் இருக்கின்றன. சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன. சின்ன சின்ன குற்றங்களுக்காக ஆண்டு கணக்கில் வழக்குகள் நடக்கின்றன. ஆனால் நம் சொந்த சகோதரர்களை இழிவுபடுத்துகிற இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னமும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அந்த கட்டுரை துல்லியமாக எடுத்து காட்டி இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம், இவற்றினால் இன்னமும் என்னென்ன கேடுகள் விளைகின்றன, மிகப்பெரிய சுகாதார கேடு, உடலில் நோய் பரவுவது என்பன போன்ற பெரிய செய்திகள் ஒரு பக்கம் இருக்க, அன்றாடம் கழிப்பறைகளுக்காக ஒரு 2 கிலோமீட்டர் வரையிலுமாவது நடந்து போய் வருகிற போது ஒவ்வொருவரினுடைய நேரம் எவ்வளவு வீணாகிறது. அந்த நேரத்தில் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த நேரம் வீணாவதை அவர்கள் வேறு பயனுள்ள செயல்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமே. எனவே கழிப்பறை என்பது ஒரு அடிப்படை தேவை. இன்றைக்கு நாம் விளம்பரங்களிலே பார்க்கிறோம், ஒரு பெண் மத்திய பிரதேசத்திலே கழிப்பறை இல்லை என்கிற காரணத்தினாலேயே அந்த மன உறவையே உதறிவிட்டு தன் தாய் வீட்டுக்கு திரும்ப வந்துவிட்டாள் என்று ஒரு பெரிய செய்தி இன்றைக்கு ஏடுகளிலே வந்திருக்கின்றன. அதை போலவே இன்னொரு பெண், அதுவும் வடநாட்டிலே தான், கழிப்பறை இல்லை என்கிற காரணத்தினால் தன்னுடைய தாலியை, தங்க தாலியை விற்று கழிப்பறையை கட்டியிருக்கிறாள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே தாலியை விற்று கழிப்பறையை கட்டியிருக்கிறாள் என்று சொன்னால் தூய்மையினுடைய தேவையை அந்த பெண் எந்த அளவுக்கு ஆழமாக புரிந்திருக்கிறாள், அதனை அவளுடைய கணவனின் வீட்டாரும் ஏற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். எனவே இவைகளையெல்லாம் தாண்டி அரசுக்கே அந்த கடமை இருக்கிறது.
இன்றைக்கு நிதியை அரசு ஒதுக்கி இருக்கிறது. அரசினுடைய நிதியை தாண்டி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தங்களின் தொகுதி மேம்பாட்டுக்காகவும், மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொதுவாக எந்த தொகுதிக்கு வேண்டுமானாலும் மேம்பாட்டிற்காகவும் நிதிகள் வழங்கப்படுகின்றன. அந்த நிதிகளிலே நிழற்குடைகள் கட்டப்பட்டிருப்பதை, கட்டிடங்கள், நூலகங்கள் கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதிகளில் கழிப்பறைகளை கட்டுவதற்கு அந்த நிதியை பயன்படுத்தலாம். திறந்த வெளி கழிப்பறைகளே இந்தியாவில் இல்லை என்று நாம் என்றைக்கு சொல்லுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் தலை நிமிர்ந்து நின்று நாம் நாகரிகமானவர்கள் என்பதை கூற முடியும். மனிதனாகிய ஒவ்வொருவரும் அடிப்படை சட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் அடிப்படை சட்டங்களை அறிவதில் மிகவும் ஆர்வம் காட்டுகின்றனர். இன்றைய ஆலோசனை நேரத்தில் அடிப்படை சட்டங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்கவிருக்கிறது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில பகுதிகளை பற்றி. அதாவது இப்போ எப்படி புகார் கொடுக்கறது, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்குறது இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டத்தினால எந்த விதமான உத்தரவுகளை பெண்கள் பெற இயலும். ஒன்று பாதுகாப்பு உத்தரவு, இன்னொன்று தடுப்பு உத்தரவு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாதுகாப்பு உத்தரவு என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். பாதுகாப்பு உத்தரவை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அந்த ஆண் அடித்து உதச்சிடுறார். அவர் கணவராக இருக்கலாம்னு வச்சுப்போம். அப்போது அடித்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்தா எந்த விதமான உத்தரவை வாங்க முடியும்? இப்போ அடிக்கிற நபர்கிட்ட நீ அடிக்காதேன்னு சொல்லலாம். அதை தாண்டியும் இப்போ ஒரு வெப்பனை எடுத்து, ஒரு ஆயுதத்தை எடுத்து தலையில் அடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபரிடமிருந்து அந்த ஆயுதத்தை பறிமுதல் செய்வதற்கான உத்தரவை நாம் பெற முடியும். ஆயுதத்தை பறிமுதல் செஞ்சாச்சு, சரி, அவருக்கு வார்ன் பண்ணியாச்சு, இனிமேல் நீங்கள் இந்த பொண்ணோட மண்டையை உடைக்கக்கூடாது, இல்லை உடல் ரீதியாக அவளை காயப்படுத்தக்கூடாது, வன்முறை எதுவும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு கொடுத்த பிறகு அந்த வீட்டில் கணவனும் மனைவியும் ஒன்றாக வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த பெண்ணுகிட்ட சொல்கிறோம், அம்மா இனிமேல் உன் வீட்டுக்காரர் இந்த மாதிரி எல்லாம் எந்த துன்பமும் பண்ண மாட்டார், நீ தைரியமாக இருன்னு. இல்லைம்மா என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, அவர் சும்மா இருக்க மாட்டார், இப்போ உங்ககிட்ட சரிம்பாரு, ஆனால் அதுக்கப்புறமா ராத்திரி தண்ணியை போட்டு வந்தாருன்னா அவ்வளோதாம்மா அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நாம் அந்த ஆண் அந்த வீட்டிற்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கூட தடை உத்தரவு வாங்க முடியும். இது தடை உத்தரவு. ஒன்று பாதுகாப்பு உத்தரவு, வன்முறையிலிருந்து பெண்ணை பாதுகாப்பதற்கு, இன்னொன்று தடை செய்வதற்கு. சரி, வேறு விதமான பாதுகாப்பு உத்தரவு என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பெரும்பாலான ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வீடு என்னோடது, நான் இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னால் போக வேண்டியது தான். நான் தொட்டேன், தாலி கட்டினேன், அவளை கொண்டு வீட்டில் வச்சேன், இது என் வீடு, இப்போ எனக்கு அவள் வேண்டாம், அடித்ததுனால போய் புகார் கொடுத்தா வெளியே போன்னு சொன்னால் போகணுமா? நிறைய பெண்கள் கேட்டிங்கன்னா அடித்து வெளியே துரத்திடுவாங்க. இந்த பொண்ணு இங்கேருந்து பெற்றோர்கள் அது வீட்டுக்கு போவாங்க. அங்கே அம்மா வீட்டுக்கு போனோடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, அம்மா உனக்கு அப்புறம் 3 குழந்தைகள் இருக்குது, நீ இங்கே நின்று வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம், அதனால் எப்படியோ சமாதானம் பண்ணி ஒரு வாய் சாப்பாட்டை போட்டு நீ போய் உங்கள் வீட்டில் இரு, உங்கள் கணவர் வீட்டில் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போது இந்த மாதிரியான சூழலில் செவுத்தில் அடித்த பந்து போல் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு திரும்பவும் நிர்கதியாக நிற்கக்கூடிய நிறைய பெண்களை நாம் பார்க்குறோம். அதை கவனத்தில் கொண்டு தான் இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அது கணவனுக்கு சொந்த வீடாகவே இருந்தாலும் சரி, நீ அந்த இடத்திலிருந்து அந்த பெண்ணை வெளியேற்ற முடியாது. திருமண உறவிலே, ஒரு குடும்ப உறவிலே வாழுகிற பெண்ணுக்கு அந்த வீட்டிலேயே வாழுகின்ற உரிமை என்பது கட்டாயமாக உண்டு. எனவே அந்த ஆளை அனுப்ப முடியாது, அந்த வன்முறையாளன் இந்த பெண்ணை வீட்டை விட்டு துரத்த முடியாது. சரி, வீட்டிலிருந்து அவரை வெளியேற்றியாச்சு. இல்லை மேடம், அவரோட வீட்டில் ஏன் மேடம் அவர் இருக்கணும், அவரை வெளியேற்றணும், அதனால் நானே வெளியே வந்துடலான் இருக்கிறேன் அப்படின்னு. இல்லைம்மா நீ வீட்டுக்குள்ளேயே இருங்க, அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், ராத்திரியில் தலையில் கல்லை போட்டு என்னை கொன்னுடுவார் மேடம் அப்படின்னு அச்சமாக இருக்குது. அப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். அப்போது ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த வாடகையை கணவர் தரணும், அதுக்கான அட்வான்ஸை அவர் தரணும், அதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஒரு ஃப்ளாட்டானால் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கும், அதையும் உங்களுடைய கணவர் கொடுக்கணும். அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கணவர் கொடுக்க வேண்டும். அப்போது பாதுகாப்பு உத்தரவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேஃப்டின்னு.
அப்போ என்னாச்சு, ஒரு முறை இப்படி தான் ஒரு வீடை எடுத்து வாடகைக்கு கொடுத்துட்டு, ஐயோ இவளை வந்து நான் அடித்ததுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு அப்படின்னு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒருத்தர் போயிட்டார். அந்த அம்மா போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கை கொண்டு போச்சு. அப்போது உச்ச நீதிமன்றத்தில் என்ன தெரியுமா உத்தரவு சொன்னாங்க, கேட்டால் நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தால் அந்த வீட்டில் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வெறும் 4 சுவர்களும் அல்லது ஜன்னலும் கதவும் இது மட்டும்தான் இருக்கும். அது குழந்தையோட அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த இடத்துல வாழ முடியுமா? சமைப்பதற்கான பாத்திரங்கள் வேண்டாமா? அல்லது அந்த வீட்டில் உட்கார்ந்து புழங்குவதற்கான பொருட்கள் வேண்டாமா? அப்படிங்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, நீ வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த பெண்ணை கொண்டு போய் இன்னொரு இடத்துல நீ வாடகைக்கு வைக்கும்போது அது வெறும் கல்லும் மண்ணுமான வீடாக மட்டும் இருந்து விடக்கூடாது. அதை தாண்டியும் குடும்பம் நடத்தக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அதை மாற்றுறது யாருடைய பொறுப்பு என்றால், வன்முறை யார் செய்தாரோ அவர் தான் அதை செய்யணும். அப்படின்னா என்னாச்சு, அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதும் கணவனுடைய பொறுப்பு, அந்த வன்முறையாளனுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு. இதை விட ஒரு படி உச்சத்தில் போய் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இப்போ அந்த வீடு இருக்கு இல்லையா, ஜன்னலுக்கு கர்டன் போடணும்னு வச்சுக்கோங்க. அந்த திரைச்சீலை என்று சொல்லப்படுகிற அந்த கர்ட்டனை போடுகிறதுனா கூட அந்த பெண்ணுக்கு எது பிடிக்குமோ, நீ ஒரு காடா துணியை வாங்கிட்டு வந்து போட முடியாதியா? அதுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு என்ன விருப்பமோ அந்த வகையிலே நீ வாங்கி கொடு. ஆக இந்த சட்டமானது பாதுகாப்பு எந்த அளவுக்கு கொடுக்குங்கிறதுக்கு இந்த பாதுகாப்பு உத்தரவு, அதாவது வீட்டிலே வாழ்வதற்கான உரிமை அல்லது ரைட் ஆஃப் ஷேர்டு ஹவுஸ் ஹோல்ட் என்று சொல்லுவார்கள். அதற்கான உரிமை என்பது இந்த சட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு உத்தரவாக. இன்னொரு முக்கியமான பாதுகாப்பு உத்தரவு, இப்போ என்னாச்சு, சண்டை ஆயாச்சு, வீட்டுக்காரர் பிடிச்சி அடித்து வெளியே தள்ளிடுறாங்க அந்த பொண்ணு போகும்போது அந்த குழந்தையோடு அழுதுகிட்டு வெளியே போகுது. இவர் என்ன பண்ணுவார், நீ எப்படி என் குழந்தைய எடுத்துகிட்டு போகலாம், இது என் குழந்தைடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கி தான் வச்சுப்பார். இந்த பொண்ணு அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாக வெளியே போகும். வந்து கோர்ட்டில் வந்து, அம்மா என் குழந்தைய பிடுங்கி வச்சுட்டாருமா, அது பால் குடிக்கிற குழந்தைம்மா, 1.5 வயசு தாம்மா ஆச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சேம்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த தாயினுடைய ஆதரவும் அன்பும் மற்ற அனைத்து தன்மைகளும் அந்த குழந்தைக்கும் தேவை, குழந்தையினுடைய அணைப்பு என்பது தாய்க்கும் தேவை. எனவே தான் இந்த சட்டம் சொல்லுது, நீ டக்குன்னு குழந்தைய பிடுங்கிட்டு அந்த பெண்ணை வெளியே அனுப்பிட முடியாதியா, அதனால் உடனடியாக அந்த பொண்ணு போய் அந்த பாதுகாப்பு அதிகாரியிடம் மனு கொடுத்தால் மேஜிஸ்ட்ரேட் முறையில் அவர்கிட்ட போய் ஒரு உத்தரவை வாங்கலாம். என்ன உத்தரவு, தற்காலிகமாக உடனடியாக அந்த குழந்தையை தாயிடம் ஒப்படைப்பதற்கான உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இப்படி வருகிற பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும், அது என்ன அப்பா தான் வச்சுக்கணுமா, பொண்ணு வச்சுக்க முடியாதா அப்படின்னு அடிப்படையில் நமக்கு எல்லாருக்குமே கேள்வி வரும். என்னென்னா, நம்முடைய சட்டங்களில் இருக்கக்கூடிய சில கோளாறுகளில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிறந்ததிலிருந்து 5 வயசு முடிகிற வரைக்கும் அம்மா பாதுகாப்பாளர், 5 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அப்பா பாதுகாப்பாளர்னு ஒரு சட்டம் சொல்லுது. அதை எதிர்த்து கீதா ஹரிஹரன் அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்தார்கள். கணவன் இல்லாத பொழுது பெண்ணுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் அந்த தீர்ப்பில் வந்து கொஞ்சம் நெளிவு சுழிவாக அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பை சொன்னார். எல்லாரும் கீதா ஹரிஹரன் வழக்கை வந்து குறிப்பிட்டு சொல்லி எனக்கு உரிமை இருக்குன்னு இப்போ வாதாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு மாற்றத்தை இதுவரைக்கும் அவர்கள் கொண்டு வரவே இல்லை. அதனால தான் என் குழந்தை என்று பிடுங்கி வைத்து கொண்டுகிற இவர்களிடம் இருந்து குழந்தையை பெற்றவளிடம் ஒப்படைப்பதற்காக இந்த சட்டம் ஒரு பாதுகாப்பு உத்தரவை வாங்கி தருகிறது. இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சட்டம். அதே போல் இன்னொரு பாதுகாப்பான உத்தரவு என்னன்னு கேளுங்களேன். இப்போது அவர் சொல்கிறாரு, இந்த வீட்டை வந்து நான் விற்றுட்டேன், அந்த பொண்ணு அந்த வீட்டில் குடியிருப்பாங்க, இந்த வீட்டை நான் விற்றுட்டு வெளியே போயிட்டேன், அதனால் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு வீடெல்லாம் கிடையாது, நீ வெளியே தான் போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் விற்றா கூட அந்த உரிமை உங்களுக்கு இல்லை. இதை வந்து கைமாறவோ வேறு இடத்துக்கு இது செய்யவோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சட்டம் சொல்லுது. சரி, இதுக்கு மேலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இவர் சாப்பிட்டுட்டே இருப்பார், ருசி கொஞ்சம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தட்டை தூக்கி வீசுவார், அது போய் நம்ம அப்பா வாங்கி கொடுத்த டிவியில் பட்டு அந்த டிவியினுடைய மானிட்டர் உடையும், அல்லது கோபத்தில் டேப் ரெக்கார்டரை உடைப்பார், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னா இந்த சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா, இந்த பொருட்கள் அவளது சீதன பொருட்கள், அது அவளுக்கே உரிமையானது. எனவே அதை உடைச்சிங்கன்னா அதை திருப்பி வாங்கி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை என்று சொன்னால், வன்முறை யார் செய்தார்களோ யார் உடைத்தார்களோ அவர்கள் வாங்கித்தர வேண்டும். அந்த பெண்ணுக்கு மருத்துவ செலவா அது நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஆக மருத்துவம், மருத்துவ ஆலோசனை, மனநல ஆலோசனை, வீட்டிற்கான பாதுகாப்பு, குழந்தை உரிமை என்று பல்வேறு விதமான வாய்ப்புகள் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற இந்த சட்டத்தில் உண்டு. எனவே இதை பயன்படுத்தி பெண்கள்
பலன் பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் சூழலே நம் மனதை பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குகின்றது. எனவே நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே என்ற பகுதியில் இன்று புத்தி குறைபாடு உள்ள குழந்தைகளை பற்றி பார்க்கலாம். இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி என்று தற்காலத்திலே சொல்கிறார்கள். அதாவது புத்தி கூர்மை குறைபாடு உடையவர்கள். முன்னையெல்லாம் இதை மென்டலி ரிட்டார்ட் என்று சொல்வார்கள், மன வளர்ச்சி குறைந்தவர்கள் என்று. இரண்டுமே ஒரே பொருள் தான் படும். இந்த மாதிரி குழந்தைகள் சிறு வயதிலேயோ பிறப்பிலேயோ அல்லது ஏறக்குறைய 18 வயதுக்குள்ளாகவோ அவர்களுடைய மூளையிலே பாதிப்பு ஏற்பட்டு அந்த மூளையினுடைய வளர்ச்சி தடைப்பட்டு விட்டால் அவர்களுடைய அறிவுத்திறன் அல்லது புத்தி கூர்மை அல்லது கெட்டிக்காரத்தனம் குறைந்து போகிறது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் மற்ற சாதாரணமானவர்களைப் போல செயல்பட முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய அறிவுத்திறன் குறைந்தே காணப்படுகிறது. சாதாரணமாக ஒரு நபருக்கு 90லிருந்து 110 வரை அந்த அறிவுத்திறன், ஆங்கிலத்திலே ஐக்யூ என்று சொல்வார்கள், இன்டெலிஜென்ட் கோஷன்ட். அந்த ஐக்யூ என்பது 90லிருந்து 110 வரை இருக்க வேண்டும். சில பேருக்கு 130 140 என்றெல்லாம் இருப்பார்கள். ஐன்ஸ்டீன் எல்லாம் 140 150 இருந்தது என்று சொல்வார்கள். அவர்களெல்லாம் ஜீனியஸ். பட் 90க்கு கீழே இருந்தால் ஓரளவு ஒரு பார்டர் லைனிலே இருக்கிறவர்கள் என்று சொல்லலாம். 70க்கு கீழே இந்த அறிவுத்திறன் போய்விட்டால் அவர்கள் புத்தி கூர்மை குறைந்தவர்கள், மன வளர்ச்சி குறைந்தவர்கள் என்று பொருள். இது ஏதோ மிக அரிதான ஒன்றல்ல. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை இது மிக பரவலாக காணப்படுகிற ஒரு விஷயம். மொத்த ஜனத்தொகையிலே ஏறக்குறைய 1% பேர் ஏதோ ஒரு அளவிலே இந்த புத்தி குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மன வளர்ச்சி குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் 12 வயதுக்குள்ளே 100க்கு 3 பேர் அல்லது 4 பேர் மன வளர்ச்சி குறைந்தவர்களாக, புத்தி குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படிப்பட்டவர்கள் பாவம் அவர்கள் அவஸ்தைப்படுகிறார்கள் என்றால் அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். சில பேருக்கு அந்த பிறப்பு கருத்தரிக்கும் பொழுதே சில காரணங்கள், அதாவது குரோமோசோமல் அனாமலி என்று சொல்வார்கள், அந்த உயிர் அணுக்களிலே ஏற்படுகிற கோளாறுகள். முக்கியமாக சொல்லப்போனால் டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள், மங்கோலிசம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த குரோமோசோம் இதே ஒரு தடை இருக்கிறது. அதன் காரணமாக அவர்கள் கரு தரிக்கும் பொழுதே அவர்கள் மன வளர்ச்சி குறைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். சில நேரத்திலே பெண்களுக்கு முக்கியமாக முதல் 3-4 மாதத்தில் கருத்தரித்திருக்கும் பொழுது சரியான உணவு இல்லாவிட்டால், அல்லது அவர்களுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டால், அல்லது அவர்கள் ஏதாவது மருந்துகள் வேண்டாத மருந்துகளை சாப்பிட்டு விட்டால் அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால தான் கருத்தரிக்கிற காலத்திலே முக்கியமாக முதல் 3-4 மாதங்கள் எந்த விதமான மருந்தையும் தொடக்கூடாது என்று சொல்வார்கள். அதிகமாக எக்ஸ்ரே எடுத்தாலும் அப்படி ஆகிவிடும். அதிகமாக அவர்களுக்கு ஒரு உடலிலேயோ அல்லது மனதிலேயோ பாதிப்பு ஏற்பட்டாலும் அப்படி ஆகலாம். குடிகார கிழவன் அடிக்கடி அடித்து கொண்டிருந்தால், அடிக்கடி அவர் அழுது கொண்டிருந்தால், மன வருத்தத்தில் இருந்தால், அல்லது உடல் வழியாக அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த குழந்தையினுடைய கருவிலே இருக்கிற குழந்தைகள் பாதிப்பு ஏற்படும். ஆக இப்படிப்பட்ட பலவிதமான காரணங்கள். இன்னும் குழந்தை பிறந்த பிறகு பார்த்தால் சரியான ஒரு ஊட்டச்சத்து இல்லாமல், அல்லது மூளை பாதிப்பால் ஏற்படுகிற குறைபாடுகளினால், அல்லது குழந்தை பிறப்பின் போதே சரியாக நேரத்தில் பிறக்காமல் முன்னராகவே பிறந்து விடுவது. 9 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை 7 மாதம் 8 மாதத்திலே பிறந்து, ப்ரீமெச்சூர் சைல்டு என்று சொல்வார்கள். அப்படி முன்னதாகவே பிறந்து விடுகிற குழந்தைகளுக்கும் அந்த மூளைக்கு சரியான விதத்தில் ஆக்சிஜன் பிராணவாயு போகாமல் அது குழந்தைகள் மூளை தடைப்பட்டுவிடும். அல்லது முறைப்படியான ஒரு அந்த பிரசவம் இல்லாமல் போனாலும் அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பிறந்த குழந்தைகளுக்கோ அல்லது சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது மூளைக்காய்ச்சல் மிக சாதாரணமாக நம்முடைய ஊரிலே காணப்படுகிறது. அந்த மூளைக்காய்ச்சல்னாலும் மூளை வளர்ச்சி தடைப்பட்டுவிடும். இப்படி பலவிதமான காரணங்கள். இந்த குழந்தை பருவத்திலிருந்து, கருவிலிருந்து 18 வயதுக்குட்பட்டு அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி தடைப்பட்டால், அல்லது மூளை வளர்ச்சியில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால்
அந்த குழந்தை மனத்தினுடைய திறமைகள் குறைந்து, மூளை வளர்ச்சி குறைந்து, மன வளர்ச்சி குறைந்து, புத்தி கூர்மை குறைந்து காணப்படும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதோ புத்தி கூர்மை மட்டும் குறைந்து விடாது. பல நேரங்களிலே பார்த்தால் இதிலே 10க்கு 3 பேருக்கு 4 பேருக்கு வலிப்புரை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் உடலும் ஓரளவுக்கு வித்தியாசமாக காணப்படும். சில நேரங்களிலே அவர்களுக்கு வேறுபட கோளாறுகளும் வரப்படும். நடத்தையிலே கோளாறுகள், ஓவர் ஆக்டிவ்னஸ், அதாவது அதீத நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள், வேகமாக தூக்கி எறிவார்கள், அல்லது சேஷ்டைகள் நிறையாக இருக்கும், சில்மிஷங்கள் நிறையாக இருக்கும். அவர்களை வைத்து கவனித்துக் கொள்வதே பெரிய பாடாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும். சில குழந்தைகள் அமைதியாக இருப்பார்கள், ஒன்றும் தொந்தரவு இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் கருத்தாக அவர்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. சாதாரணமாக ஒரு 5 வயது குழந்தைக்கு மன வளர்ச்சி இல்லை என்றால் அந்த 5 வயது குழந்தை சாதாரண குழந்தை செய்ய வேண்டிய காரியங்களை அந்த குழந்தைகளால் புரிந்து கொள்ளக்கூட முடியாது. அதன் காரணம் அந்த அறிவு திறமை குறைந்து விட்டது. இப்படிப்பட்ட பிரச்சனை மிக சர்வசாதாரணமாக நம் நாட்டிலே காணப்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் சாதாரண ஏதோ மருந்து கொடுத்து வைத்தியம் பார்த்து சரி பண்ணக்கூடிய நிலை அல்ல. மூளை செல்கள் கெட்டுவிட்டால் அது ஆயுள் முழுவதும் கெட்டுவிட்டது தான். அதை திரும்பவும் சரி செய்வது இயலாத காரியம். ஆனால் இந்த குழந்தைகளை அப்படியே விட்டுவிடாமல் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கின்ற முயற்சியிலே ஈடுபட வேண்டும். ஓரளவுக்கு கொஞ்சம் தான் மன வளர்ச்சி குறைந்திருந்தால் அவர்களை ஸ்பெஷல் ஸ்கூல் என்கிற சிறப்பு பள்ளியிலே சேர்த்து அவர்களுக்கு தனியாக பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்ற குழந்தைகளுக்கு 2 முறை சொல்லிக் கொடுத்தால் பாடம் புரியும் என்றால் இவர்களுக்கு 20 தடவை 30 தடவை சொல்லிக் கொடுத்தாலும் ஓரளவுக்கு தான் புரியும். அல்லது ஒரே தொழிலை திரும்ப திரும்ப செய்து கொண்டு பின்னாளில் ஏதோ ஒரு சின்ன தொழிலை செய்து அவர்கள் காலில் அவர்கள் நிற்குமாறு வழி செய்ய வேண்டும். அல்லது அவர்களுக்கு ஏதாவது வலிப்பு நோய் வந்திருந்தால் அதை சரி பண்ண வேண்டும். குறும்புத்தனங்கள் அதிகமாக இருந்தால் அதை மருந்துகள் மூலம் குறைக்க வேண்டும். இப்படிப்பட்ட வழியிலே தான் இவர்களை ஓரளவுக்கு சரி செய்யலாமே ஒழிய அவர்கள் பழுதுபட்ட அந்த மூளையை முழுவதும் சரி செய்ய முடியாது. ஓரளவுக்கு அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை குறைக்க முடியும். இது ஏன் வருகிறது என்றால் முன்னரே சொன்னவால் அந்த ஆரம்ப காலத்திலேயே கவனிப்பாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தை மூளை வளர்ச்சி குறைந்தாக இருந்தால் அடுத்த குழந்தை பெறுவதற்கு முன்னால் நன்றாக மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே தான் அடுத்த குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த குழந்தையும் அப்படி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல் 3 மாதத்திலே அதிகமான ஒரு ஜுரமோ இல்லது மஞ்சள் காமாலையோ இல்லது சில அம்மைகளோ வந்துவிட்டால் அந்த கருவை கலைத்து விடுவது நல்லது. அல்லது மிகவும் உடல் வலிவு குறைந்து எந்த விதமான சத்தான ஆகாரமும் இல்லாமல் ரொம்பவும் உடல் வலிமை குறைந்திருப்பவர்கள் அந்த குழந்தைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர்க்க வேண்டும். அடிக்கடி எக்ஸ்ரே எடுத்துக்கொள்ளக்கூடாது கர்ப்ப காலத்திலே. இப்படி பலவிதமான காரணங்களை செய்தால் இந்த மாதிரி மன வளர்ச்சி இன்மையை அல்லது அந்த புத்தி கூர்மையை குறைக்க முடியும். ஆக புத்தி கூர்மை குறைவாக இருக்கிறவர்கள் நம்முடைய நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையெல்லாம் நம்மளுடைய பரிதாபமும் பச்சாதாபமும் அல்ல. அவர்களுக்கு இயலவில்லை. அவர்களால் இயன்றது கொஞ்சம்தான். இருப்பதை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு அவர்களை தயார்படுத்துவது, இல்லாததை நினைத்து கவலைப்படுவதை விட அவர்களுக்கு 100% செயல்திறன் இருக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு 40-50 தான் இருக்கிறது. இந்த 50ஐ வைத்துக்கொண்டு எப்படி அவர்களுக்கு நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் அவர்களுக்குள்ள ஒரு மறுவாழ்வு செய்வதற்கான ஒரு நல்ல ஒரு காரியம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.